ஹாய் கைஸ், இன் அண்ட் அட் இந்த ரெண்டு வார்த்தையும் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கா? அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது. ப்ரிப்போசிஷன் இன் வந்து நம்ம எங்கே பயன்படுத்தணும்னா, ஒரு என்க்ளோஸ்டு பிளேஸ்க்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம சொல்கிறதுக்காக ப்ரிப்போசிஷன் இன் பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் இன் த ஹவுஸ் அப்படின்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மீனிங் வந்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே கேட்டில் இருக்காங்க அல்லது வீட்டுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. ஷீ இஸ் இன் த ஹவுஸ் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே அவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே அட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா, டு இண்டிகேட் அ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன், ஒரு லொக்கேஷனை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக அட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் அட் த பார்க் அப்படின்னா பார்க்கில் எங்கே வேணாலும் அவங்க இருப்பாங்க, பர்டிகுலராக இந்த இடத்துல இல்லாமல் பார்க்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதில் இன்னும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய லார்ஜ் பிளேசஸ் லைக் ஒரு சிட்டியை மென்ஷன் பண்ணுறோம் அல்லது ஒரு கண்ட்ரியை சொல்கிறோம், இதெல்லாம் இந்த இடத்துலலாம் வந்து நம்ம இன் யூஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட், ஹோட்டல், போஸ்ட் ஆஃபீஸ், பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லொக்கேஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அட் யூஸ் பண்ணணும். இதை நல்ல மைண்டில் வச்சுக்கிட்டாவே போதும், நமக்கு எந்த டவுட்டுமே வந்துட்டு இன் அண்ட் அட்டில் வராது. இதே இன் அண்ட் அட்டோட ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம டைமை பற்றி பேசும்போது இதனோட யூசேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்ற ஒரு ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணி வந்து டைம் பற்றி பேசும்போது எப்படி வந்துட்டு எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஒரு ஜென்ரல் பீரியட் ஆர் டியூரேஷன் ஆஃப் டைம் நம்ம மென்ஷன் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஆர் லீவிங் ஃபார் வெக்கேஷன் இன் ஜூலை. ஓகே, அதே விஷயம் வந்துட்டு நம்ம அட் வந்து டைமில் யூஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம சொல்கிறதுக்கு அட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் அட் 10 AM டுமாரோ, 10 மணிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு அட் 10 AM நம்ம சொல்லணும். ஸோ இதுதான் டைம் பற்றி பேசும்போது இன் அண்ட் அட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போது இன் அண்ட் அட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை வந்துட்டு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.